ஹலோ, ஹாய். இன்னைக்கு கீ ரைஸ் தான் பண்ணியிருந்தேன் டின்னருக்கு. அதுதான் பார்ப்போம். அ எண்ணெயும் எண்ணெயும் ஆயிலும் ஒரு சம அளவுல ஊத்திக்கணும். அது நல்லா காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலைலாம் சேர்த்து கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா அது வதங்கின பிறகு வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிட்ட பிறகு ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கிறேன் நானு. ஆனா இந்த வீடியோல இல்ல. அப்புறம் ஒரு ஒரு 5, 6 பச்சை மிளகா கீறி போடணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி அறுத்து அத போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரு 2 கைப்பிடி அளவு புதினா போடணும். கொஞ்சம் புதினா ஜாஸ்தி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான கல்லுப்பு போட்டுட்டு, அப்புறம் நல்லா ஒரு 1 1/2 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நானு. நல்லா கொதி வந்த பிறகு 3 to 5 மினிட்ஸ் அரிசி ஊற வச்சிருந்தேன் முன்னாடியே. அத சேர்த்து நல்லா கொதி வரும்போது மூடி வச்சுட்டு, ஒரு 5 to 8 மினிட்ஸு கொஞ்சம் அரிசி ஆவுற வரைக்கும் பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிட்டு, அ சிம்ல வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸு தம் விட்டிங்கன்னா நம்ம கீ ரைஸ் ரெடி ஆயிடும். ஆக்சுவலி இன்னைக்கு நான் கீ ரைஸு மட்டன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மட்டன் வீடியோவும் வரும். தேங்க் யூ ஸோ மச்.